இது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இது எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும். அது வரைக்கும் யாருக்கிட்டயும் நான் இதை பத்தி பேசாம நான் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஓகே 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 இது நடக்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விஜய் பிரியங்காவுடைய திடீர் திருமணம் எல்லாருக்குமே அதிர்ச்சி அப்படின்னு சொல்றதை விட பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கடந்த 2 வருடங்களா அவங்க கொடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அவங்களுடைய முதல் திருமணம் அதில் வந்த பிரச்சனைகள் பத்தி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. மேலும் அவங்க அம்மாவும் பிரியங்காவும் சேர்ந்து கொடுத்த ஒரு இன்டர்வியூல செகண்ட் மேரேஜ் பத்தி அவங்க அம்மா ரொம்ப எமோஷனலா பேசினப்ப நான் கண்டிப்பா திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அர்ச்சனாவோட யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன பயங்கரமாக காதலிக்கிற ஒருத்தர் வேணும், நானும் குழந்தை பெற்றுட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு கண்ணீரோட அவங்க சொல்லியிருந்தாங்க. பிரியங்காவுடைய அத்தனை ஆசைகளும் நிறைவேறின மாதிரி நேற்று அவங்களுடைய திருமணம் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. பல வருடங்களாக விஜயவா இருக்கிற பிரியங்காவை தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரபலங்கள், ரசிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் திரண்டு வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்த வெட்டிங் போஸ்ட்ல வாழ்த்து சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் பிரியங்காவுக்கு ஹேட்டர்ஸும் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இத்தனை வாழ்த்துக்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணீங்க, வயசானவரை ஏன் கல்யாணம் பண்ணீங்க, அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் என்ன, பணத்துக்காக தான் இந்த கல்யாணமா அப்படின்னு சிலர் நெகட்டிவா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து மற்றவங்க நினைக்கிறத யாரும் தடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்க லைஃப்ல ஒரு பார்ட்னரை தேடினப்ப அந்த பார்ட்னருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், 6 பேக் இருக்கணும், ஃபேம் இருக்கணும் அப்படின்னு லிஸ்ட் வச்சுலாம் தேடல. அவங்கள புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் அவன் தனக்காக நிற்கணும், ஒரு உறவு அது நிம்மதியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. உண்மையான அன்பு தான் அழகு. ஆனால் அது இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் மாதிரி கிடையாது. இது அவங்களோட லைஃப், அவங்களோட முடிவு. சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்துங்க, இப்படி கொச்சையா பேசாதீங்க அப்படின்னு ரசிகர்கள் கொடுத்துட்டு இருக்கிற பதிலடிகளை பிரியங்கா லைக் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலமா அவங்க மனசுல இருக்கிறத ரசிகர்கள் கொடுத்த ரிப்ளைக்கு லைக் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியங்கா திருமணம் பண்ணியிருக்கிற வசி அப்படிங்கிறவர் யூகேல மிக பிரபலமான ஒரு டிஜேவா இருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஸ்ரீலங்கன், லண்டனுக்கு குடிபெயர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இவர் ஒரு டிஜேவா மட்டும் இல்லாம திருமணம், பார்ட்டி உள்ளிட்ட பெரிய பெரிய ஈவெண்ட்ஸையும் கிளிக் 187 அப்படிங்கிற தன்னுடைய நிறுவனம் மூலமா நடத்தி கொடுத்துட்டு இருக்காராமா. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை விஜய் பிரியங்கா ஹோஸ்ட் பண்ணும்போது தான் வசியை அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 3 வருஷம் நெருங்கி பழகி திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உறுதியா முடிவெடுத்து பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் பண்ணியிருக்காங்க.